ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். உடலுக்கு கெடுதி அப்படின்னு சொல்லியே மட்டனை முழுசா பலரும் தவிர்த்துடுறாங்க. ஆனா மட்டனுடைய பாகங்கள்ல பல நன்மைகள் ஒளிஞ்சிருக்குது. அதுல ஆட்டு மூளை அப்படிங்கிறது முக்கியமானது. ஆட்டு மூளை எப்படி ஆண்களுக்கு வரப்பிரசாதமாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விந்தணு குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஆட்டு மூளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களுக்கு இந்த ஆட்டு மூளை மிகவும் சிறந்தது. காரணம், இந்த ஆட்டு மூளையில ஜிங்க் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது விந்தணு குறைபாடு பிரச்சனையை போக்குறதோடு மட்டும் இல்லாம பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படவும் செய்யுது. எனவே விந்தணு குறைபாடு இருக்க ஆண்கள் ஆட்டு மூளையை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா தாது விருத்தி உண்டாகும். ஆட்டு மூளையில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிரம்பி காணப்படுது. நம்முடைய மூளை மற்றும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க தேவையான மிக முக்கியமான சத்துக்கள்லாம் இந்த ஆட்டு மூளையில இருக்குது. எனவே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தோனாலே நமக்கு இதயம் தொடர்பான ஆபத்துக்கள்லாம் குறையும். ரத்தம் உறைவதும் தடுக்கப்படும். கிட்னியில் உள்ள கழிவுகளை நீக்க உதவுது. நினைவாற்றலை அதிகரிக்க உதவுது. கபத்தை நீக்கி மார்பு பகுதிகளில் இருக்குள்ள புண்கள் அதெல்லாம் குணப்படுத்த உதவுது. அதே போல ஆட்டு மூளையில மெலிந்த புரோட்டீன்கள் நிறைய இருக்குது. தசைகளில் இருக்குள்ள அந்த காயங்களை எளிதில் குணமாக்கிவிடும். தசைகளோட வளர்ச்சியையும் வலிமையையும் இந்த புரோட்டீன்கள் தான் மேம்படுத்துது. நம்முடைய உடல்ல B12 சத்துக்கள் குறைஞ்சிருச்சுனாலே அனீமியா பிரச்சனை வந்துடும். உடல் சோர்வு, நரம்பியல் பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆட்டு மூளையில விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கும் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கும் பேருதவி செய்து, அதோடு மட்டும் இல்லாம இரும்புச்சத்து நிறைந்த ஆட்டு மூளையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் பிரச்சனையும் ஏற்படாது. ஆட்டு மூளையை பொறுத்தவரையில கொலஸ்ட்ரால் மிக அதிகம். அதுவும் சேச்சுரேட்டட் கொழுப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. எனவே உடல்ல எந்த விதமான உடல்நல கோளாறுகளும் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை ஆட்டு மூளையை சாப்பிடலாம். அதுவும் அளவோடு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. குறிப்பு: எவ்வளவுதான் நன்மையை இந்த ஆட்டுக்கறி தந்தாலும் சர்க்கரை நோயாளிகள், வயதானவங்க, அதிக உடல் எடை கொண்டவங்க, இதய நோயாளிகள், இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ஆட்டுக்கறியை தொடவே கூடாது. ஆனால் ஆட்டின் மூளையை உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். இந்த வீடியோல ஆட்டினுடைய மூளை ஆண்களுக்கு எப்படி வரப்பிரசாதமாக பயன்படுது அப்படின்னும் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஆட்டின் மூளை மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.